வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த கொஷின் அண்ட் ஆன்சரும் பார்க்க போகிறதில்ல. நிறைய பேர் மெயிலையும் கமெண்ட்லேயும் கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு கொஷினுக்கு தான் ரிப்ளை பண்ண போகிறோம். நிறைய பேர் செகண்ட் செமஸ்டருக்கு நோட்ஸ் அவைலபிளா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோவில் நோட்ஸ் டீட்டெயில்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நோட்ஸ் பற்றியான உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஹேண்ட் ரிட்டன்லேயும் நோட்ஸ் போட்டிருப்பேன். அதே மாதிரி பார்த்தோன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாகவும் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற கொஷின் ப்ளஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது, எப்படி நான் நோட்ஸ் கொடுப்பேன், இந்த மாதிரி நிறைய கொஷின் கமெண்ட்டில் அண்ட் மெயிலில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் தனித்தனியாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய பேர் ரிப்ளைவே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் செமஸ்டருக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸ் அவைலபிளாக இருக்குன்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், செகண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தேர்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன், ஃபோர்த்து சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த 4 காமன் சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம சேனலில் நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஷினுக்குமே நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி செமஸ்டர் 1 நோட்ஸ் வாங்கினவங்களுக்கு நோட்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். இது வரைக்கும் நோட்ஸ் என்கிட்ட வாங்காதவங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்லிடுறேன். நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். சில யூனிட் சின்ன யூனிட்டாக இருந்தால் யூனிட் வைஸ் இருக்கும், பெரிய யூனிட்டாக இருந்தால் கொஷின் வைஸ் கொடுத்துருப்பேன். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல் கொஷின்ஸும் கவர் ஆகிருக்குமான்றதையும் கேட்குறீங்க. எல்லா கொஷினுமே கவர் ஆகிருக்கும். இது எந்த யூனிவர்சிட்டி அப்படின்றதுமே கேட்குறீங்க. தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ண நோட்ஸ் தான். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற யாருனாலுமே இந்த நோட்ஸை வாங்கி படிக்கலாம். இன்னும் சில பேர் ஓல்டு சிலபஸ் ஓட டாபிக் எல்லாம் இதுக்கு படிக்கலாமா, நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கீங்களே அந்த கொஷின் எல்லாம் இப்போ நாங்கள் எழுதலாமான்னு கேட்குறீங்க. உங்கள் சிலபஸில் அந்த கொஷின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எழுதலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் அப்போலேருந்துவே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் அங்கே மேலவே நான் தம்ப்லைனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் செகண்ட் செமஸ்டர், ஃபர்ஸ்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர்னு சொல்லிட்டு. அந்த செமஸ்டர் வைஸ் ப்ளஸ் உங்கள் சிலபஸில் அந்த கொஷின் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை படிக்கலாம். அந்த கொஷினை உங்களோட ஆன்சர் பேப்பர்லேயும் எழுதலாம். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னென்ன ரேட் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் சப்ஜெக்ட் 180 rupees, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 160 rupees, என்விரான்மெண்டல் எஜுகேஷன் 230 rupees, சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் 225 rupees. ஸோ இதுதான் பார்த்தோன்னா நோட்ஸோட ரேட். நோட்ஸோட ரேட் ஏன் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டும் கேட்குறீங்க. நோட்ஸோட ரேட் ஏன் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வாங்குகிற புக்கில் இருந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நோட்ஸ் ரேட் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் புக்கோட ரேட் அதிகமாகுது. அதனால் நோட்ஸோட ரேட் கடைசி 2 சப்ஜெக்ட்டுக்கும் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ப்ளஸ் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு நோட்ஸ் எழுதி முடித்தேன். அதனால் இப்போ தான் நான் புக்கு வாங்கினதுன்றனால அந்த புக்கிலேருந்து நான் உங்களுக்கு மைனஸ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த ரேட் போட்டிருக்கேன். ஸோ நோட்ஸோட ரேட்டும் என்னன்றதை சொல்லிட்டேன். நோட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டேன். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா மைண்ட் மேப் வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட லிங்க்குமே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ப்ளஸ் அங்கங்கே நான் ஐகான்லேயுமே ஆட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணாலுமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ நோட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு நான் சாஃப்ட் காப்பியாக தான் அனுப்புவேன். உங்களுக்கு நோட்ஸ் வாங்கணுன்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன சப்ஜெக்ட் என்ன செமஸ்டர் வேணும் அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதில் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் மெயிலில் பண்ண சொல்கிறதுனால மெயிலில் ஒரே நேமில் நிறைய பேர் வருது. ஸோ நான் யாருக்கு ரிப்ளை பண்ணன்றது தெரிய மாட்டேங்குது. நான் அனுப்பிட்டேன் தான், ஆனால் உங்களுக்கு அது சென்ட் ஆகுதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் சில கொஷின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேம் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் வீடியோவாகவே போஸ்ட் பண்ணலாமே, ஏன் நீங்கள் தனியாக நோட்ஸாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் வீடியோஸ் ஏன் போஸ்ட் பண்ணுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் போஸ்ட் பண்ணணுன்ற ஆசை தான். பட் எனக்கு இருக்க ஃபேமிலி சுச்சுவேஷன் ப்ளஸ் பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால் ஃபுல் டைம் உட்காந்து யூடியூப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ரீசன். ஸோ அதனால தான் நான் நோட்ஸ்னால் எனக்கு பிரச்சனை இல்லை, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்துட்டு எழுதலாம். பட் வீடியோ அப்படி கிடையாது. சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நான் ஒரு ஆள் மட்டும்தான். நான் தான் வீடியோ ஷூட் பண்ணணும், வீடியோ எடிட் பண்ணணும், வீடியோ போஸ்ட் பண்ணுறது ப்ளஸ் வீடியோ ரிலேட்டட் கமெண்ட்டுக்கு
ரிப்ளை பண்ணுறது இது எல்லாமே நான் ஒரு ஆள் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு சரியான டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் வீடியோஸ் எல்லாமே என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே என்னால் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியாத காரணமும் அதான். பட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக வீடியோஸ் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் வீடியோஸ் பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே கமெண்ட்டில் கேளுங்க. இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்குல்ல, வாட்ஸ்அப்லேயுமே நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஆன்லைன் கிளாஸுமே பார்த்தோன்னா உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மேம் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுங்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது மாதிரி சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் எத்தனை கமெண்ட் வருதோ அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து நான் கண்டினியூ பண்ணலாம், எடுக்கலான்றதை ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றதுனால தான் நான் போன வாரம் ஃபுல்லாக இந்த வீடியோ ஷூட் பண்ணவும் முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் என்னோடய ஹெல்த் நல்லா ஆகிடுச்சு. ஸோ அதனால் அடுத்த வாரத்துலேருந்து எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்கேன். இன்னும் 2 டேஸில் ஆன்லைன் கிளாஸ் பற்றியான டேட்டுமே உங்களுக்கு இன்னும் 2 டேஸில் நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். இது நோட்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் மட்டும்தான். இல்லை வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க. அதே மாதிரி நோட்ஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்ஸ் அனுப்பிச்சிடும், நோ ரீஃபண்ட் ஆப்ஷன் அதையுமே சொல்லிடுறேன். ஹார்ட் காப்பி கிடையாது, சாஃப்ட் காப்பி மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லை கமெண்ட் பண்ண முடிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எ வீடியோ.